Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் ஆஃபீஸ் டே vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஆஃபீஸில் வந்து பெட்டட் இன்ஃபோஷன் டே அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டேயில் வந்து நம்மளோட கிட்ஸையும் நம்மளோட ஃபேமிலியையும் நம்மளோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி அன்றைக்கி நான் என்னோடய அம்மா பாட்டி அண்ட் என்னோடய பாப்பாவை வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து மார்னிங் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் எடுத்து பரனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டோம். அன்றைக்கி ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் ட்ரெயின்ஸ் எல்லாம் டிலேயாக தான் வந்துச்சு. ஸ்டேஷனில் இறங்கின உடனே எங்களுடைய அந்த ஹப்க்கு போய் அங்கேருந்து திரும்பி பஸ் எடுத்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து உள்ளேயே வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அதுக்காக தான் அந்த ஷட்டிலுக்கு போயிருந்தோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் நம்மளுடைய பரனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்களோட ஆஃபீஸ் வந்து. உள்ளேயே வந்து நம்ம ஆஃபீஸ் பஸ் ஆஃப் பண்ணி நம்ம இங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் ஆகிக்கலாம். ரித்தன்யா ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. பிகாஸ் வந்து அவங்க லாஸ்ட் டைம் வந்து நான் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு 2 இயர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு நிறைய வந்து ஞாபகம் இல்லை. அதே மாதிரி அந்த அளவுக்கு வந்து விவரமும் தெரியல. இப்போ நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருந்தா. எனக்குமே அவளை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு பிளேஸையும் காட்டணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போதே மேடம் வந்து அந்த வீல்ஸ் ஆன் த பஸ் பாட்டை வந்து பாடிட்டே வந்தாங்க. ஆஃபீஸில் இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலியெல்லாம் நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நிஜமாவே வந்து இது ஒரு ஃபீல் குட் மெமரி தான். நான் ஆக்சுவலி வந்து என்னோடய மதர் இன் லா அண்ட் ஃபாதர் இன் லா அவங்களையுமே வர சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்ஸ்னால அவங்களால வந்து வர முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் இன்ஃபோஷியான் டேக்கு போகும்போது வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து என்னோடய ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். சரி, நெக்ஸ்ட்டு இந்த டைம் வந்து பாப்பாவுக்குமே விவரம் தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். உள்ளே போனதுமே வந்து பாப்பா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. எப்படி இதுதான் உன்னோட ஸ்கூலா அப்படின்னு கேட்டா. அவள் நினச்சிட்ருக்கா நானும் அவளை மாதிரி ஏதோ ஸ்கூலுக்கு போகிறேன் போல் டெய்லி அப்படின்னு. ஸோ வந்து அவள் டெய்லி கேட்பா, நீ உங்கள் ஸ்கூலுக்கு என்னை இன்றைக்கி கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்பா. சரி வா, அம்மா வந்து இன்றைக்கி அம்மாவோட ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடித்து இவங்க தொலைஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களோட ரிஸ்ட் பேண்டில் எழுதி அவங்க கையில் மாட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கிட்ஸுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து பாப்பா வந்தது வந்து ட்ராயிங் தான். ஃபஸ்ட் அவளை கொஞ்சம் நேரம் ட்ராயிங் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பாட் பெயிண்டிங், நெக்ஸ்ட்டு போஸ்டர் மேக்கிங், ஃப்ளாஷ் கார்டு மேக்கிங், சயின்ஸ் மாடலிங் சொல்லி டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுமே கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து வீடியோட எண்டில் வந்து காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வர்த்தான கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இன்ஃபி வந்து அவங்களோட ஈவெண்ட்ஸை ரொம்ப நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா குவாய்ட் அண்ட் காமாக வந்து போச்சு. பட் குவாய்ட் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபேமிலிஸை கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப க்ரௌடடாக தான் இருந்துச்சு. இவ்வளோ க்ரௌடடாக வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸை பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அது ஒரு மிக்சட் ஆஃப் ஃபீலிங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பாப்பாவை வந்து எங்களோட ஃபுட் கோர்ட்க்கு வெளியில் ஒரு அக்வேரியம் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அங்கே வந்து அவளுக்கு ஃபிஷ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தா. அவளும் அதெல்லாம் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. பிகாஸ் கோல்டு ஃபிஷ்லாம் அவள் வந்து இவ்வளோ பிக் ஃபிஷ்ஷஸ் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஜஸ்ட் அந்த அக்வேரியம், மெரைன் கிங்டம் அந்த மாதிரி போனப்போ பார்த்தது தான். இங்கே பார்த்ததில் வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த தடவை வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் அண்ட் வாக்கிங் ஸ்ட்ரீட்ஸ், நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து பெட்டட் இன்ஃபோஷன் டேக்காக வந்து உள்ளே வந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்களுமே நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். டிஷ்ஷஸ் எல்லாமே நியூ டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த டே ஃபுல்லாகவுமே ரொம்ப ஹாப்பி அண்ட் ஃபன்னாக வந்து போச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேமிலிஸோடு வந்திருந்து அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதுலேயும் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணோம். பிகாஸ் வந்து நம்ம ஆஸ் எ இண்டிவிஜுவலாக ஆஃபீஸ் போகும்போது நம்மள தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனிட்டி யூனியன் மாதிரி இருக்கும் போது தான் வந்து நம்மளால் வந்து அவங்களோட ஃபேமிலிஸையும் வந்து மீட் பண்ண முடியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸையுமே ஒரு 2-3 பேரை நாங்கள் வந்து ஃபேமிலிஸோடு மீட் பண்ணியிருந்தோம் அங்கே. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய செல்ஃபி பூத்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதிலலாம் நின்று நிறைய செல்ஃபீஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு எங்களோட மெமரிஸை வந்து பேக் அவுட் பண்ணிவிட்டு வந்தாச்சு.
இதில் ஒரு சேடஸ்ட் பார்ட் என்னென்னா, என்னுடைய ஆஃபீஸ்க்குள்ளே வந்து எல்லா பிளேஸஸ்க்குமே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பில்டிங் டு பில்டிங் இவங்க ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்த எல்லா ஸ்பாட்ஸுமே ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகணுன்னா கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ்க்கெலாம் அது மட்டும்தான் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும். பட் வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கெலாம் வந்து எங்களோட ஆஃபீஸ்லேயே வந்து பக்கி சர்வீசஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம் தான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் வந்து மேஜிக் ஷோ, டான்ஸ் ஷோலாம் வந்து வச்சுருந்தாங்க. பட் நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வரணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். பிகாஸ் வந்து அன்றைக்கி மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் ட்ரெயினோட டைமிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து கொலாப்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம திடீர்னு எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அந்த ஷோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் கம்மிங் டு தி ரிட்டன் கிஃப்ட்ஸ் பார்ட். இதுதான் வந்து ரித்தன்யாவுக்கு கொடுத்துருந்த ரிட்டன் கிஃப்ட். ஈவெண்ட்டுக்கு வந்திருந்த எல்லா கிட்ஸுக்குமே வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கு மட்டும்தான் ரிட்டன் கிஃப்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் வந்து அவளுக்கு ரிட்டன் கிஃப்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்குள்ள வந்து இந்த குட்டி பேக்குள்ள ஒரு டெக்கத்லானோட ஃப்ரிஸ்பி வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேப் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து இருந்துச்சு, இன்சுலேட்டட் வேக்கம் வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட் வந்து ஒரு வேக்ஸ் க்ரையான்ஸ் செட் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து ரித்தன்யாக்கு எங்கள் ஆஃபீஸில் கொடுத்த ரிட்டன் கிஃப்ட்ஸு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்கமிங் போடுற எல்லா விலாக்ஸையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய்.